அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே, வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சார்ந்து நிறைய உறவுகள் இருக்கின்றன. முதலாவதாக நம்முடைய தாய் தந்தையர், அதற்கு பிறகு உடன்பிறப்புகள், அதன் பிறகு நண்பர்கள், அந்த வழியில் உற்றார் உறவினர்கள், வளர்ந்த பிறகு அமையக்கூடிய வாழ்க்கை துணை, பிறகு குழந்தைகள். இப்படி எல்லோருமே நம்முடைய உறவுகளாக நம்மோடு கலந்திருப்பார்கள். இவர்களோடு நமக்கு இன்பங்கள் உண்டு, துன்பங்களும் உண்டு, சோதனைகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு. என்றாலும் அந்த சந்தோஷ நிகழ்வுகளை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷ பதிவுகளும் இப்போது கூட உற்சாகம் தருவதாக அமைந்திருக்கும். இதற்கு காரணம், அந்த நேரத்தில் நாம் அந்த இன்பத்தை பெற்று அந்த இன்பமாக மாறியிருக்கிறோம் என்று சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, நமக்கு தீட்சை வழங்கி நம்மை யோகத்தில் உயர்த்திய ஒரு குருவை, ஒரு மகானை, ஒரு ஞானியை நினைக்கும் பொழுது இந்த எல்லா உறவுகளையும் விட அதிகமான ஒரு இன்பம் நமக்கு கிடைக்கும். அதை இன்பம் என்று சொல்வதை விட ஒரு முழுமையான உயர்வு, திருப்தி என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு குரு என்பவர் தன்னை அறிந்து இந்த இயற்கையை உணர்ந்து முழுமையாக தன்னிலே அந்த இயற்கையை கலக்க விட்டிருக்கிறார். அதோடு அவரும் இந்த இயற்கையோடு கலந்திருக்கிறார். மேலும் மெய்ப்பொருள் என்பதை என்னவென்று உணர்ந்து அந்த மெய்ப்பொருளாகவும் அவர் தன்னை உருமாற்றிருக்கிறார் என்று சொல்லலாம். வெளிப்படையாக நமக்கு தெரியாவிட்டாலும் உள்ளுணர்வாக நாம் அதை உணர முடியும். அதனால்தான் ஒரு ஞானியை, மகானை, குருவை பார்த்தவுடனேயே நம்முடைய கைகள் தானாக குவித்து அவரை வணங்குவதற்கு தயாராகும். அந்த அளவிற்கு அவரை சுற்றியிருக்கக்கூடிய அந்த சக்தி நம்மை இயல்பாக தூண்டும் என்று சொல்லலாம். அதுபோல எங்கிருந்து நாம் அந்த குருவை, மகானை, யானையை நினைத்த பொழுதும் அருகில் இருப்பது போல ஒரு உணர்வு நமக்கு வந்துவிடும். ஒரு துணை தேடும் நேரத்தில் இத்தகைய மகான்களை, குருவை நினைத்தால் அவர் அருகில் இருந்து காப்பாற்றுவது போல நமக்கு ஒரு எண்ணம் பிறந்துவிடும், தன்னம்பிக்கை வந்துவிடும். இது எப்படி நிகழ்கிறது என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய மனம் அந்த குருவாக, ஞானியாக, மகானாக மாற்றம் எடுக்கிறது. அவருடைய உருவத்தையும் அவருடைய உண்மையையும் ஆற்றலையும் சக்தியையும் இந்த மனம் பெற்றுக்கொள்கிறது. எந்த மனிதருக்கும், யோகம் கற்ற மனிதருக்கும், யோகம் கற்றுக்கொள்ள முடியாத மற்றவர்களுக்கும் இந்த மனமானது எந்த உருவத்தை பார்க்கிறார்களோ அந்த உருவமாகவே அது வடிவம் எடுக்கும். இது இயற்கையின் பெரும் அதிசயம். அப்படி இருக்கக்கூடிய மனம் அந்த தன்மையை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும். அதற்கு இனம் பிரித்து பார்க்க தெரியாது. இந்த மனிதருக்கு எது நல்லது கெட்டது என்று இனம் பிரித்து பார்க்க தெரியாது. ஆனால் நம்முடைய ஆர்வத்தின் அடிப்படையில் அந்த மனம் அந்த பொருளாக, உருவமாக, சம்பவமாக, நிகழ்ச்சியாக தன்னை மாற்றிக்கொள்ளும். அதை அப்படியே தன்னிலே பதிந்து கொள்ளும். அப்படித்தான் இந்த குருவை நாம் காணும் பொழுது, அவரை பற்றி பேசும் பொழுது, அல்லது அவர் ஏதாவது பேசும் பொழுது நம்முடைய மனம் அவராகவே உருமாறி தன்னை பதிந்து கொள்கிறது. அந்த பதிவுகள் எப்போதுமே பசுமையாக இருக்கும் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒரு மகான் என்பவர் தன்னை முழுதுமாக உணர்ந்த ஒரு ஞானி. அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட உருவமோ அமைப்போ இருக்க முடியாது. அவர் இயற்கையோடு ஒன்றிவிட்டார். இயற்கையின் அம்சமாகவே அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த குருவை நினைக்கும் பொழுது முழுமையாக அந்த தெய்வீகத்தன்மை நமக்குள்ளாக
பாய்ந்துவிடும். அந்த வகையில்தான் குருவின் நினைவு நமக்கு ஒரு உயர்வை நமக்கு தந்துவிடும். இதை மகான் திருமூலர் அவர்கள் ஒரு கவி வழியாக சொல்லுகிறார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று சொல்லுகிறார். ஒரு குருவை நேரடியாக பார்த்தால் நமக்கு தெளிவு வந்துவிடும் என்று சொல்லுகிறார். தெளிவு என்றால் தன்னம்பிக்கை, ஒரு விளக்கம், ஒரு பாதுகாப்பு, இப்படி எல்லாமே அங்கே வந்துவிடும் என்று சொல்ல முடியும். குருவின் பெயரை சொன்னால் கூட நமக்கு அந்த மாற்றம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதுபோல யாரோ ஒருவர் அந்த குருவின் பெயரை சொன்னால் கூட நமக்கு இந்த மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்று சொல்லுகிறார். யாரோ சொல்ல கேட்கும் பொழுது கூட அந்த வார்த்தைகள் வழியாக நமக்கு இந்த மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்று சொல்லுகிறார். மேலும் குரு உருவை சிந்தித்தாலும் இந்த மாற்றம் நமக்கு நிகழ்ந்துவிடும் என்று மகான் திருமூலர் நமக்கு சொல்லுகிறார். இந்த வகையில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள், மனக்கவலை, குழப்பம், ஒரு பதற்றம் என்று இருந்தால் நம்முடைய குருவை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு யார் குருவாக இருக்கிறாரோ அந்த குருவை நினைத்து நீங்கள் கண்மூடி தியானித்தால் நீங்களே அந்த குருவாக மாறி உங்களுக்குள்ளாக அந்த குருவை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் அருகிலே இருந்து அவர் உங்களை வழிநடத்தி பாதுகாப்பார் என்பது உண்மை. நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிலை சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.